சாமி நான் பேர் வச்சினா உன் பொண்ணு இங்க இருக்காது கப்புல மேல போடும் என்னடா சொல்றா ஆமா மேல் படிப்பு ஆமா பட்ட படிப்பு அப்படி என்றால் எனது மகளுக்கு சுருக்கமா நறுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க ஆமா அது உன் காலை சுத்த வச்ச உடனே ஆமா அப்படியா உன்னுடைய மகளுக்கு ஜூ ஜூ அட பாவியே போயும் நாய் ஒப்படைக்கல என்னோட மகளுக்கு தாய் என் மகளுக்கு நானே பெயர் சொல்லுகிறேன் இன்று முதல் என்னுடைய மகளுடைய பெயர் என்ன தெரியுமா மாலா 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 நாராயணம் நாராயணம் சாராயம் சாராயணிங்களே இல்ல அவங்க அம்மால பீராயணம் பீராயணம் டேய் டேய் சாராயமா அட கோத்தாலே திருவண்ணாமலை கோபுரம் முட்டை எங்க ஆத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டனா எங்க அப்பன் போய் எங்க முட்டோம் டேய் வாடா இங்க நான் யார் தெரியுமா நான் தான் பிரிங்கிமா முனிவர் இப்பதான் பேர் வச்சா முடிஞ்சிச்சு அதுக்குள்ள பிரிஞ்சி போறவன் வச்சிக்கிறியே பிரிஞ்சி போறவன் கையில கட்டை இருக்கணும் நீ நான் கட்டைய தாண்டிக்கிறியா டேய் பிரிங்கிமா முனிவர் என்றால் என்ன தெரியுமா நான் தான் முற்றம் திறந்த முனிவர் முட்டை மட்டமாடா சொல்றீங்க கடி போனா ஏன் மாஸ்டர் ஆம்லெட் போடு ஆப்பாயில் போடு புட்பாயில் போடு கலிக்கு போடு இதெல்லாம் சொல்லிட்டு வரும் முட்டை துணுன்னு சொல்றியா அதாவது முற்றம் திறந்த முனிவர் என்றால் என்ன தெரியுமா மூன்று ஆசைகளை அறவே வெறுத்தவன் மூச்சு அர்த்தம்னா மூச்சு அர்த்தம்னா 5 நாள் 9 டேய் மூன்று ஆசை என்றால் என்ன தெரியுமா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசைகளை அறவே வெறுத்தவன் சாமி என்ன நீ இந்த 3 ஆசை வெறுத்து நீ ஏன் சாப்பாடு ஆசை மட்டும் வெறுக்க மாட்டற ஏன்டா எல்லாருக்கும் ஒரு சிக்கன் ரைஸ் தான் நீ மட்டும் 2 சிக்கன் ரைஸ் சாப்பிடுற மனசு ஒத்துக்குதா உனக்கு என்ன பார்த்தா வட தெரிஞ்சிட்டு டேய் வாடா இங்க சொல்லையா அதாவது மூன்று ஆசைகள் அறவே வெறுத்தவன் முற்றம் திறந்த ஞானி ஞானி ஏண்டா என் நெற்றில என்ன இருக்குது என் கரத்துல என்ன இருக்குது என் கழுத்துல என்ன இருக்குது பாரு நெத்திலே திருநாம பட்டே பட்டே கழுத்திலே ருத்ராட்ச பட்டே கையில கட்டே நீதான் சுத்தமான கல்யாணாவாத பொட்டே அட மூதேவி போய்ங்க உன்னிட பேசினா தயாராகல உன்னுடைய அரசபையில் மன்னர் இருக்கிறாரா மன்னர் இல்லாம நான் வாங்கி வெட்டிங்கறங்க டேய் சென்று நான் வந்துக்கிறேன் சொல்லு போ மன்னா இல்லடா நான் வந்துக்கிறேன் நீ வந்துக்கிறியா வாங்க அதாவது உண்டு கலப்பா தொண்டருக்கு உண்டு சற்று நேரம் உனக்கு ஓய்வு போ ஓய்வுடா ஓய்வு என் மன்னர் ஓய்வு குத்துறா ஒரு பாட்டு போட்டு பாட்டா என்னது ஓய்வு குத்துறாரு எனக்கு மன்னர் ஓய்வு கொடுத்திருக்கிறார் அதனால இப்போது என்ன செய்ய போறே நான் ஒரு பாட்டு பாடுவேன் டேய் நீ எந்த பாட்டு பாடுறியோ பாடலையோ தெய்வங்கள்லாம் முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தெய்வத்தை பத்தி அழகான முறையில பாட்டு பாடினா யா செவியார நான் கேட்பேன் நான் பாடுவேன் நீ கூட வந்து கோயிந்தா கோயிந்தா போடணும் நான் கோயிந்தா போடணுமா சரி சரி ஆகட்டும் சோடா கிடைக்குமா காலையில வாங்கி தரேன்டா கோயிந்தா போனா போறேன் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ கோயிந்தா 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 இந்த பாட்டு வர சாமி இந்த பாட்டு கடா தெய்வம் வரும் வேறனா டேய் இந்த பாட்டு படிக்கல வேற என்ன பாட்டு பாட்டு பாட்டா பாடு அண்ணா பாக்கை அப்ப எங்கே ஏடாகுடமாவே பேசிட்டு இருக்கேன் நான் யார் என்று உன்னுடைய மன்னருக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய யோக தண்டம் இது எடுத்து போய் காட்டு போ புரிந்து விட்டது. இப்போ நமக்கு வரவேற்பு கொடுக்கலாம். சுவாமி வருகிறேன் வருகிறேன் அமருகிறேன். சாமி வராத வந்துக்கிறீங்க. ஆமா கைத்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? கைத்துக்கு தயிர் சாதம், நெய் சாதம், பருப்பு சாதம் சாப்பிட்டுமே தெரிய உடம்பு எல்லாம் போய்விட்டது. ஆகட்டும் ஆகட்டும்.
திசை செல்ல ஒரு கட்டளையிட்டேனடா. சொன்னீங்க தானே அவர் 3 திசை பார்த்துட்டு 4வது திசை வடதிசை பார்த்து திருவண்டும் ஆண்மகனை பெற்று 4வது திசை வடதிசை சென்று தாசி வீட்டுல தஞ்சம் அடைந்துட்டாரு ஐயா. எவன் தாசி வீட்டுல தஞ்சம் அடைந்து விட்டானா? ஆமா ஐயா. போச்சு, எல்லாமே போச்சு. மான மரியாதை அத்தனை போய்விட்டானடா. இப்ப மட்டும் நான் போவதே இருக்குது. எனக்கு பிறகு நாட்டை ஆளக்கூட தகுதி படைச்சு வந்தாச்சு. கடைசியில் என் மகன் தகுதி இல்லாதவனா நடந்துட்டானடா. அடே அன்பு ஐயா ஏண்டா இதற்கு வெளியே கிடையாதா? ஐயா வழி இருக்குது ஐயா. இருக்குதா? எந்த வழியா போக சொல்லு. எந்த வழியா குறுக்கு வழியா போலாம். அடே குறுக்கு வழி போய் தான் தாசி வீட்டுல தஞ்சம் படைச்சு. ஐயா காலகாலத்துல இவருக்கு திருமணம் ஒண்ணு செய்யலாம். ஆடே உனக்கு அறிவாளினே பேர் வச்சிருக்கலாம். காலாடே தவறு செய்து விட்டேனடா நானே. காலகாலத்துல அவனுக்கு திருமணம் செய்து முடித்திருந்தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பானா? இல்ல. டேய் அன்பு, முதல்ல என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆகட்டும் ஐயா. ஏண்டா பெண்ணை பார்க்க வேண்டிய கடமை உன்னை சேர்ந்தது. ஆமா. அவனே 56 தேசத்தில் சென்று நான் அவனுக்கு தகுந்த பெண்ணை பார்த்துட்டு திரும்ப வந்து செல்கிறேன். அவனுடைய புகைப்படம் இருக்குல்ல? அரண்மனை இருக்குது வாங்க. புகைப்படம் ஆமா. பத்திரமா கையில்